மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு 4 விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வருஷமோ இல்லை ஒரு 2 வருஷமோ நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் இருந்திருக்கலாம். அந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு சில தேர்வுகளில் தோல்வியும் அடைஞ்சிருக்கலாம். அப்படி நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்க பட்சத்தில் இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி சேர்த்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நாம இந்த போட்டித் தேர்வு அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 100% கான்ஃபிடன்ஸ். இந்த 100% கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தேர்வை கிளியர் பண்ணோம் அப்படின்றது நம்மளுடைய லட்சியம். அந்த தேர்வுன்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் சார் அப்படின்றது ஒரு லட்சியம். இல்லாட்டி நான் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணி டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும் சார் அப்படின்னு சில பேருக்கு லட்சியம் இருக்கலாம். பட் எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் மேலே 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு அவங்க மேலே இல்லாமல் மிச்சவங்க மேலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் உங்கள் மேலே உங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அடிப்படையாக 2 விஷயம் தேவைங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வாக வேணாலும் இருக்கலாம். கன்சிஸ்டன்சி ஒன்று, இன்னொன்று பர்சீவரன்ஸ். கன்சிஸ்டன்சினா என்னென்னா, டெய்லி நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி எனக்கு கிடைக்கிற நேரத்தில் தொடர்ந்து நான் படிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் ஃபுல் டைமாக படிப்பாங்க. எந்த வித ஜாபுக்கும் போகாமல் ஃபுல் டைமாக இந்த ஒரு போட்டித் தேர்வுக்குன்னே ஃபோக்கஸ்டாக படிப்பாங்க. அவங்களும் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாப் போயிட்டு பார்ட் டைமாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 4 மணி நேரமோ இல்லை ஒரு 2 மணி நேரமோ ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் கூட டெய்லி நான் விடாமல் நான் தொடர்ச்சியாக படிப்பேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களோட இலக்கை அடைய முடியும். அதே மாதிரி இதில் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 100% கான்ஃபிடன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களால இந்த 2ஐயும் அவங்களால டெவலப் பண்ண முடியும். 2மே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது இப்போ நம்ம படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு உயர் அதிகாரியாக ஆவோம் அப்படின்ற அந்த ஒரு கனவோடு நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம யோசிக்கவே கூடாது, எங்கே நம்ம கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு செகண்ட் தாட்டே நமக்கு வரக்கூடாது. இந்த எக்ஸாம் நான் படிக்கிறேன், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு உந்துதலோடு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு 100 புக்கு இல்லை ஒரு 1000 புக்கு நம்ம வாங்கி வச்சாலும் அது நமக்கு பயன்படவே படாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 100% கான்ஃபிடென்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது நான் போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எந்த ஒரு துறையில் இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, முதல்ல அவனுக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். 2வதாக நான் சொல்கிறது, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இதுதான் ஒரு பெரிய ஒரு சிக்கலே. இங்கே தான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்கன்னு இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நம்புறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க கூட இவங்களை ஒப்பீடு பண்ணிவிட்டு நம்மளால் அது முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் புக்ஸ் நம்ம வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஆஹா அவர் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்காரு, அவரால் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், அவர் நிறையா படிக்கிறாரு, ஸோ அவர் சீக்கிரம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவார், நம்ம கிளியர் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணுவோம். எந்த ஒரு துறையிலையுமே இந்த கம்பேரிசன் அப்படின்றது இருக்கவே கூடாது. என்னோட எஃபோர்ட்டை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், 100% கான்ஃபிடென்ட்டாக நான் இதுதான் புக்கு, இதுதான் சிலபஸ்ஸு, என் சிலபஸை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. அந்த குறிப்பிட்ட மெட்டீரியலை நான் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் நிறையா டெஸ்ட் பேட்சஸ் எடுத்து பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனை என்னையால் ரீச் பண்ண முடியும், என்னுடைய இலக்கை என்னையால் அடைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நம்மள்கிட்ட இருந்தாலே போதும். நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் இந்த தேர்வை சக்ஸஸ் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம யூனிக், ஐ எம் யூனிக் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த தேர்வை அணுகணும். அது எந்த தேர்வாக வேணாலும் இருக்கலாம். நாம் அதை ஐ எம் யூனிக், அதாவது நான் யூனிக்கான ஒரு பர்சன், நான் என்ன இன்னொருத்தனோட நான் ஒப்பீடு பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட நம்ம இந்த எக்ஸாமை அணுகும் போது கண்டிப்பாக நம்மளால் ஷியோர் ஷார்ட்டாக சக்ஸஸை பண்ண முடியும். நம்ம ஒரு கிராமப்புற மாணவனாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண டிகிரி நம்ம படிச்சிருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம டிகிரியை வாங்கியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, எல்லாராலையுமே
அவங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும். பட் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் வந்து நமக்கு தேவைப்படும். கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட நம்ம ப்ராசஸ் மேலே நான் ஆல்ரெடி சொன்ன இந்த 100% கான்ஃபிடென்ட் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். இது வந்து ரெண்டாவதாக நான் சொன்னேன், இந்த டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். நம்மளோட எஃபோர்ட்டை இன்னொருத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இது ரெண்டு தான் ஒரு அடிப்படை. அப்படி இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓட போகிறாங்க. அந்த 10 பேர் வந்து அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த 10 பேருக்குமே அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய கோல் வந்து அந்த இலக்கு தான், அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை அவங்க சீக்கிரம் துரிதமாக ரீச் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்கணும். இப்போ வந்து அவங்க அதை தவிர்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சிந்தனை போச்சுன்னா, கண்டிப்பாக அப்படி ஒரு தாட்டில் இருக்கிறவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை நீங்கள் கிளியர் பண்ணணும், ஒரு எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிளியர் பண்ணி ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனை ரீச் பண்ணணும் அப்படின்றது உங்கள் ஆம்பிஷன்னா, அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் மைண்டில் வச்சு அதற்கான செயல்களை வந்து நீங்கள் துரிதமாக நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும். கீழே கொடுத்துருக்கிற ரெண்டும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதால இது ரெண்டும் நான் கொடுத்துருக்கேன். 3rd and 4th பாயிண்ட். ஒரு போட்டித் தேர்வு மாணவன் எந்த ஒரு எக்ஸாம் வேணாலும் இருக்கலாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எந்த எக்ஸாமுக்கும் ஒரு சிலபஸ்ன்னு ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கன்சர்ன்டு போர்டு வந்து அந்த சிலபஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டில் ஒரு 20 டாபிக் வந்து அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 20 டாப்பிக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான புரிதல் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் அந்த சிலபஸ் தொடர்பான இன்ஃபர்மேஷனை நான் எங்கே கேதர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் புக்ஸு, யூபிஎஸ்சினா என்சிஆர்டி, டிஎன்பிஎஸ்சினா தமிழக சமச்சீர் கல்வி புக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம பேசிக்கான புரிதலை நாம் கேதர் பண்ணுவோம். அந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நான் கோத்ரூ பண்ண சொல்லுவேன். நிறையா பேர் நிறையா ரெஃபரன்ஸ் புக் கோத்ரூ பண்ணுவாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து அவங்க கோத்ரூ பண்ணால் போதும். இது மாதிரி வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து எனக்கு A to Z தெரியும். அந்த சிலபஸுக்கான மீனிங் வந்து எனக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து எனக்கு சிலபஸில் இருக்குது. என்னை கேட்டால் அந்த சிலபஸ் வந்து நீங்கள் வந்து மனப்பாடமாக உங்களால் சொல்ல முடியும். தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் டெய்லி அந்த சிலபஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது உங்களால் மனப்பாடமாகவே அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையுமே உங்களால் ரீகால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெமிலியாரிட்டி வந்து உங்களுக்குள்ளே வரணும். இந்த சிலபஸை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சிலபஸை நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்ஸை நாம் கலெக்ட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த புக்கை தாண்டி நம்ம வெளியில் போகக்கூடாது. புக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லிமிட்டடாக இருக்கணுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்சிஆர்டி இல்லை சமச்சீர் கல்வி அது இல்லாமல் ஒரு புக்கு, ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னா அதை தாண்டி நம்ம போயிடவே கூடாது. ஏன்னா லிமிட்டடான புக்கை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணணும். அது ஏன் நான் ரிவைஸ் மோர்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு புக்கில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் இருக்க நம்ம ஒரு 10-15 வாட்டி ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நமக்கு எக்ஸாமில் பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து லெஸ் ரிசோர்ஸஸ் ரிவைஸ் மோர் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ 4வதாக நான் கொடுக்குறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதுக்கு தேவை அப்படின்னா, இதற்கு முன்னாடி நடந்த கேள்விகளுடைய தன்மை வந்து நமக்கு தெரிய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வருஷத்துக்கான கொஷின் பேப்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறீங்க. ஒரு 4 குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் முந்தைய ஆண்டுகளில் நடந்த தேர்வுகளுடைய கேள்விகளை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒரு சில கேள்விகள் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும், இல்லை சில கேள்விகள் வந்து அசர்ஷன் ரிசர்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த கேள்விகள்லாம் எப்படி கேட்குறாங்க, கேள்வியுடைய தன்மை எப்படி இருக்குது, ஒரே மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காதுங்க. இது மாதிரி பல கேள்விகள் கலந்து தான் இருக்கும். ஒரு சில கேள்விகள் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும், சில கேள்விகள் டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க. அது மாதிரி வந்து கேள்விகள் வந்து கலந்து தான் இருக்கும். அப்புறம் கேள்விகளுடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த கேள்வி வந்து ஈஸியாக இருக்கா, இல்லை கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா, ரொம்ப எல்லாமே வந்து கேள்விகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான புரிதலை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து முக்காவாசியான கேள்விகள் இருக்கும்.
பாக்கி ஒரு 30% ஆஃப் த கொஷின் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் உள்வாங்கி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேள்விகளையும் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்றது யார் தெளிவாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக என்ஷூர் ஆகுது. இப்போது இந்த சிலபஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதை ரெண்டையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா 60% ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நம்ம டீகோட் பண்ணணும். சிலபஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதுதான் இனிஷியேஷன் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை இதுதான் ஆரம்பிச்சே வைக்கும். நான் இப்போ சொன்ன இந்த 4 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்துக்குமே காமன். இது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. 100% கான்ஃபிடென்ட்டு, அப்புறம் நம்மளோட எஃபோர்ட்டை இன்னொரு மனுஷனோட எஃபோர்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பேக் போன் மாதிரி. இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே, இதில் இருக்கிற 4ஐயும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு தேர்வை எந்த ஒரு எக்ஸாம் ஆனாலும் இருக்கட்டும் நம்மளால் அந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.